தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க அப்படியே திக் 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 அப்படி ஆயிடுச்சு. திக்கும் இல்லை எக்கும் இல்லை, ஸ்டாலின் ஜெயிப்பார்ப்பா. 150 சீட்டெல்லாம் ஸ்டாலின் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவார். விஜய் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவும் திமுகவும் கலகலத்து போயிருக்கு. அப்படி களம் மாறிடுச்சுன்னு ஒரு கற்பனையா கிளப்புறாங்க. 4ஆம் தேதி வரை சந்தோஷப்பட்டுக்கலாம்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடிட்டு தான் 75 சீட் இருக்குது. விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தும் போது அந்த 75 சீட்டும் கேள்விக்குறியாகுது. அதுவும் 40 விழுக்காடு பலம் கொண்ட ஸ்டாலின் போகுது. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு தான் சொன்னேனே தவிர விஜய் எவ்வளவு எடுப்பாருங்கிறத பற்றி நான் ஒரு கணிப்பு சொல்லலை. விஜய்க்கு ஹைப் கொடுத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர ஹைப் கொடுக்காதவங்களால விஜய்க்கு பாதிப்பு இல்லை. உங்க வீட்டுக்கு 2 ஓட்டு, அது நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. ஏன் ஒரு வீட்டுல சிவகார்த்திகேயன் இருக்க மாட்டானா, அஜித் ரசிகர் இருக்க மாட்டானான்னு நிறைய சொன்னீங்க. இந்த கணக்கெல்லாம் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி 3.5 கோடி 2.5 கோடின்னு ஒரு என்ன இதுல அவங்க கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகுது. அவங்க 4ஆம் தேதி வந்தா ஒரு 2/3 இடத்துல எடப்பாடி தான் 2வது வருவாரு. குட்டிசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க அப்படியே திக் 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 அப்படி ஆயிடுச்சு. திக்கும் இல்லை எக்கும் இல்லை, ஸ்டாலின் ஜெயிப்பார்ப்பா. 40 விழுக்காடு ஓட்டுக்கு மேல எடுப்பாரு. அவருக்கும் 2ஆம் இடத்துல வரக்கூடியவங்களுக்கு இடையில 10 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும்போது 150 சீட்டெல்லாம் ஸ்டாலின் ஈஸியா ஜெயித்துட்டு போயிடுவார். இப்போ இந்த விஜய் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவும் திமுகவும் கலகலத்து போயிருக்கு. அப்படி களம் மாறிடுச்சுன்னு ஒரு கற்பனையா கிளப்புறாங்க. 4ஆம் தேதி வரை சந்தோஷப்பட்டுக்கலாம்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துக்ளக் இதயா கிரெடிபிலிட்டி உள்ளவர், அவர் 150 இடம் கொடுக்குறாரு. SSN சர்வே, அவர் ஒரு ஃபேஷன் ஆட்டு, அவர் காசு போட்டு அவராக உழைச்சி 2,40,000 பேரை பார்த்து எடுத்ததில் 150 இடம் திமுகவுக்கும் விஜய்க்கு 0 to 4 தான் கொடுக்குறாரு. துக்ளக் இதயாவது விஜய் கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜ், இவர் 21 24 தான் கொடுக்காரு, இதயா கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாரு. தென் என்னோட கருத்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். நம்ம கருத்து 2024 சரியாக வந்தது, இப்பவும் அது சரியாக வரும். 24 48 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுப்பாருன்னு 47 எடுத்தார். இப்போ 40க்கு மேலே, நான் 45 சொல்கிறேன், 40க்கு மேலே வேற யாரும் 30 வந்து விட மாட்டாங்கன்னு சொல்கிறேன். எடப்பாடி வரணும்னா கூட விஜய் அதை காலி பண்ணிட்டார். எடப்பாடி அப்போ எடப்பாடிட்டு தான் 75 சீட் இருக்குது. விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தும் போது அந்த 75 சீட்டும் கேள்விக்குறியாகுது. அதுவும் ஸ்டாலின்கிட்ட 40 விழுக்காடு பலம் கொண்ட ஸ்டாலின்கிட்ட போகுது. நான் லாஜிக்காக தான் என்னோட கருத்துக்களை சொல்கிறேன். நம்ம ஃபாதர் ஜெகத் கஸ்பார் அவரும் ஒரு 160 கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாப்புல. எல்லா கிரெடிபிலிட்டி உள்ள கருத்து கணிப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் அர்த்தமெட்டிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்குது. ஸோ தெளிவாக திமுக ஆட்சி அமைக்குது, மீண்டும் திமுக ஆட்சி தொடருது. அதைத்தான் வைகோ சொல்கிறாரு, திருமா சொல்கிறாரு, இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் சொல்கிறாரு, இவங்க சிதம்பரம் சொல்கிறாரு. சொன்னாலும் அடுத்த கட்ட அரசியலுக்கு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை, உண்மை நிலைமை. எந்த ஒரு ஆளுங்கட்சியும் 6 விழுக்காடு வாக்குக்கு மேலே குறைஞ்சதாட்டு சரித்திரம் இல்லை. அப்போ இது ஒரு 8 விழுக்காடே குறைஞ்சா கூட 42 விழுக்காடு வாக்கு முக ஸ்டாலினுக்கு இருக்குது. பெண்கள் வாக்கு பலம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரின்சிபல்டாக தொடர்ந்து எதிர்த்து இருக்கிறது பலம். ஸோ இப்படி பலங்கள் ஸ்டாலின் இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னொருத்தர் 30 விழுக்காடை தாண்டதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது 40 விழுக்காடுக்கு மேலே பலம் கொண்ட ஸ்டாலின் முன்னை விட அதிக சீட்டு பெற்று வருவார். தனியாட்சி ஸ்டாலின் வருங்கிறது என்னோட பார்வை கணிப்பு. இதுல ஒரு சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் விஜய் சொல்றதும் அவர் சொல்றதும் ஒன்று தாங்க, அது குப்பை கூடையில் தூக்கி போடு. நீங்க உங்களுடைய கணிப்புலையும் சரி, உங்களுடைய அந்த அரித்மேட்டிக்ஸ்லையும் சரி, எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு தான் சொன்னேனே தவிர விஜய் எவ்வளவு எடுப்பாருங்கிறத பற்றி நான் ஒரு கணிப்பு சொல்லலை. அது இன்னைக்கு லாஸ்ட் மினிட் விஜய்க்கு ஒரு ஹைப் வந்திருக்குது, நான் மறுக்க வரல. அது பாதிக்கப்படக்கூடியது என்டிஏ வாக்குகள் 18 தான் பாதிக்கப்படும். அதில் தான் பாதிக்கப்படும். ஓரளவு இந்துத்துவாவும் பாமகவும் தாக்கு பிடிக்கும், மற்ற வாக்குகள் பாதிக்கப்படும் இந்திய வாக்குகளில். அடுத்தபடியாக ஹைப்பு கொடுத்த எடப்பாடி தான் பாதிக்கப்படுவார். விஜய்க்கு ஹைப்பு கொடுத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர மற்றவங்களால ஹைப் கொடுக்காதவங்களால விஜய்க்கு பாதிப்பு இல்லை. சீமான் கூட ஆரம்பத்தில் ஹைப்பு கொடுத்தவர் திரும்ப ஏறி அடித்ததுனால தன்னை காப்பாற்றிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஹைப்பு கொடுத்தது விஜய்க்கு பலம். ஐயம் வெயிட்டிங்னு சொன்னது
தன்னை சீமா சொல்வாருன்னு விஜய் வெயிட்டிங்னு சீமான் சொன்னார். ஏதோ விஜய் சீமான் சொல்றதுக்கு தான், விஜய் சீமா சொல்றதுக்கு தான் சீமான் வெயிட்டிங்கிற மாதிரி ஊடகத்தில் எல்லாருமே தெளிவாக அதை பரப்பிட்டாங்க. அது விஜய்க்கு ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீமான் தம்பி என் பின்னாடி வான்னு சொன்ன பிறகு தான் அது ஓரளவு டைலூட் ஆச்சு. பெரிய கட்சி வருதுன்னு சொல்றதுல விஜய்க்கு ஒரு பூஸ்டிங். தமிழிசை நயினார் நாகேந்திரன் ஆரம்பத்தில் அண்ணாமலை கொடுத்ததெல்லாம் பெரிய பூஸ்டிங். ஓரளவு விஜயை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 23ஆம் தேதி வரை வெளிப்படுத்தாம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நம்ம ஆடி டீம் தான். ஜனநாயகம் படம், அது படம் ரிலீஸ் ஆனால் ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கேன்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை காட்டியிருப்பாரு. நான் படம் பார்க்கல, பார்த்த ரெட்டிகள் தம்பி அதை சொல்கிறான், அதெல்லாம் போட்டு சொல்கிறான். ஸோ அந்த படம் சென்சாரில் இதாகிறதுக்கு நம்மளோட முயற்சி தான். நம்ம தம்பி விஜய் மேலே நமக்கு எதுவும் இல்லை. நீ வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆளாக வர, மோடிக்கு எதிராக வர, 4 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அலைவான், மோடிக்கு லாயராக இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி அதை விட்டு வைப்பானா? மோடி நீச்சுன்னா லீச்சுன்னு திருப்பி அடிக்கிறவன் ரவீந்திர துரைசாமி. எச்சி பெண்மணி இந்திரா காந்திக்கு பேத்தியை திருப்பி அடிப்போம் நாம. அப்போ நாம அதை மோடிக்கு எதிராக வர்றவனை நாம எப்படி விட்டு வச்ச முடியும்? அந்த இடம் தான் ஜனநாயகத்தில் நாம கொடுத்த ஒரு அடி. அது தமிழிசைக்கு தெரியாது, நயினாருக்கு தெரியாது. மற்றவங்க ஒரு ஸ்டாலின் அகற்றிடலாமா அதுன்னு போவாங்க. தே ஆர் ஆன்டி ஸ்டாலின், நாம ப்ரோ மோடி. வெதர் இட் இஸ் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, மறைஞ்ச இலகணி செஞ்சு எல்லாருமே கூட, இலகணி செஞ்சு பெரிய தேவரார் சொந்தக்கார் மறைஞ்சு போயிட்டாரு, அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. பெரும்பாலான பாஜக சகோதரர்கள் என் சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான், ஒன்னோட தான், தோளோடு இருந்தவங்க தான், ஒரே இலையில் சாப்பிட்டவங்க தான் பலரும், எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட. பட் அவங்களில் பெரும்பாலோர் பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ தெரியுது அவருக்கு எங்கே தப்பு நடக்குது, எது நடக்குது. நமக்கு ஒரு ராஜ்சபா தந்து நம்மளை மந்திரி ஆக்காததெல்லாம் என்ன தப்பு நடக்குது, யார் நமக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, ஒரு ஜாதி ரீதியான சதி இருக்குலாம் பொன்னாரதை உணர்றார். பட் நம்ம பார்வையில் கம்ப்ளீட்டாக நம்ம அதை எப்படி பார்க்குறோம், ப்ரோ மோடியாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் சசிகலா விஷயத்தில் நம்ம மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸ் கூட சசிகலா வர முடியாதுன்னு சொல்லி நாம ஜெயித்தோம். குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி மதிப்புக்கு மரியாதைக்குரியவங்க. நமக்கு முன்னும் நம்ம அவங்களெல்லாம் பெரிய ஹீரோவை பார்த்து வளர்ந்தவங்க தான், எமர்ஜென்சி ஹீரோ, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனஸ்டி ஆஃப் குருமூர்த்தி அன்டிஸ்பியூட்டபிள், அதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் நம்ம அந்த கருத்துக்குள்ள ப்ரோமோடியா நம்ம கருத்தை சொன்னோம். இன்னைக்கும் அர்ஜுன் ராம் மேக்வால்ட்ட அதான் சொன்னேன், நான் ப்ரோமோடியா இருக்கிறேன், அவங்களாம் ஆன்டி ஸ்டாலினா இருக்கிறாங்க, ப்ரோமோடியா தான் இன்னைக்கு என் கருத்து இருக்குங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ஸோ இவங்கெல்லாம் ஆன்டி ஸ்டாலின் நாட்டு விஜயை தூக்குனாங்க, ஆன்டி ஸ்டாலின் நாட்டு விஜயை தூக்குனாங்க. நான் ப்ரோ மோடியால விஜயால மோடிக்கு ஆபத்து இருக்குங்கிறத சசிகலா விஷயத்தில் அலர்ட் பண்ண மாதிரி மோடி அலர்ட் பண்ணேன். யார் ஜெயித்தா? நான் தான் அதில் ஜெயித்தேன். பட் ஒட்டுமொத்த கட்சி விஜய் வந்தா ஸ்டாலினை வீழ்த்திடலான்னு போனாங்க. அது விஜய்க்கு லாபம், அது விஜய்க்கு இன்னைக்கு வாக்கு வங்கியை குவிக்க உதவுது. இதுல இப்போ இந்த வீட்டுக்கு 2 ஓட்டு, அது நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஏன் ஒரு வீட்டுல சிவகார்த்திகேயன் இருக்க மாட்டானா, அஜித் ரசிகர் இருக்க மாட்டானான்னு நிறைய சொன்னீங்க. இந்த கணக்கெல்லாம் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி 3.5 கோடி 2.5 கோடின்னு ஒரு என்ன இதுல அவங்க கத்திரிக்காய் முத்தெல்லாம் சந்தைக்கு போகுது. அவங்க 4ஆம் தேதி வந்தா ஒரு 2/3 இடத்துல எடப்பாடி தான் 2வது வருவார். 1/3 இடம் வர மேக்சிமம் ஒரு 60 இடத்துல வர இவங்க 2வது வரலாம். இதுதான் ஒரு புதிய கட்சிக்கான தமிழ்நாட்டில் உள்ள மேக்சிமம் ஸ்பேஸ் இவ்வளவுதான் நான் பார்க்குறேன். இதுல அதிமுக தரப்புல ஒரு அமைதி இருக்குன்னு சொல்றாங்களே சார், அதிமுக மனநிலை என்ன, நீங்க ஏதாவது பார்க்க முடிஞ்சதா, விசாரிச்சீங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் சிங்கிள் பெர்சன் பார்ட்டி, புடி அவர் கையில் கொடுத்தாச்சு, நம்ம குத்துதே கூட இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவர் கையெழுத்து போட்டாதான் ரெட்டால. அவர் 20 விழுக்காடு மக்களவையில் வந்தார். இப்போ அவர் ஒரு இந்துத்துவா ஓட்டும் பாமக ஓட்டும் அவருக்கு வரும். அவர் ரொம்ப ஒன்றும் கீழே போயிட மாட்டார். பட் வின்னபிலிட்டிக்கு போக முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதுங்கிற லெவலில் தான் அவர் இருப்பார். சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிற பாயிண்ட் விஜயோட அவருக்கு அடர்த்தியா வன்னியர் பல்ட்டிலையும் விளையாட கொண்ட பல்ட்டிலையும் இருக்கனால விஜயை விட அவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு நகர்ப்புறங்களில் தான், அதுவும் இப்போ ஒரு 2 அணியும் ஒரு ஜாதியை போட்டுட்டாங்கன்னு வைங்க, இவர் 3வது ஒரு ஜாதியை போட்டாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஏறி வரலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்டு தான் விஜய்க்கு கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ரெட்டிகள் நிறுவனம்னாலும் சரி மற்றவங்களான்னு சொல்கிறாங்க. அதை விட அதிக சீட்டு கன்வர்ஷனுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தை சொல்கிறாங்க. இல்லை அதிமுக ஆரம்பத்திலேயே விஜயை அடிச்சிருக்கணுமோ, ஒரு கரூர் விஷயத்திலேனாலும் அது நடந்த கதை, முடிந்த கதை. நான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறேன், தப்பு பண்ணுறவங்களாம் தெரியுது. அந்த தலைவர்களுக்கெல்லாம் இப்போ மனச்சாட்சிக்கு தெரியும், ரவீந்திர சாமி எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ணுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை தான். விஜய் வந்துட்டா நம்ம ஸ்டாலினை வீழ்த்திக்கிட்டு நம்ம சிஎம் ஆயிடலாம். தம்பி ரங்கராஜ் பாண்டே 50 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிக்கணும். நான் தான் சொன்னேன், பலம் நிரூபிக்காதவன் தான். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். 4ஆம் தேதி தான் விஜய்க்கு என்ன ஓட்டுன்னு தெரியும். அந்த ஓட்டுக்கு இப்போவே நான் செக் வச்சிடுறேன். புட்டிசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, அது நீடிச்சு நினைக்கிறது 2வது தடவை வந்தால் தான் அது
தகுதியான முழுமையான ஓட்டாட்டு வரோங்கிறது இப்போவே அதுக்கு செக் வைக்கிறேன். ஆனால் அந்த புதிய தலைமுறை பெண்கள், அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சார். அதான் நான் 3வது இடம் தான் வருவாருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஷிஃப்ட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அதில் நான் ஏன் அதை மறுக்க போகிறேன்? நீங்கள் கிளைம் பண்ணுங்க, நான் என் கருத்தை சொல்லிட்டேன். இல்லை, இதை கணிக்க தவறிட்டாங்களா? விஜய் வந்து இவ்வளவு ஓட்டு எடுக்கிறதுல இல்லையே, இது எஸ்எஸ்என் தான் கணிச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 2,40,000 பார்த்தவர் அவர் 3வது இடம் தானே எஸ்எஸ்என் சொல்கிறாரு. 0 to 4 ஒரு சீட்டு கூட வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இங்கே 33 விழுக்காடு தான் வந்தார், அதுவும் கீழே போயிருக்குது. 30-33 தான் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் அவருக்கு இருக்குங்கிறதையும் எஸ்எஸ்என் சர்வே அவர் வெளிப்படையாக தானே சொல்கிறார். சேலஞ்ச் பண்ணி தானே சொல்கிறார் எஸ்எஸ்என் சர்வே. கணிக்க தவறிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லையே, அவர் கணிச்சிருக்கிறாரு. இந்த எக்ஸிட் போலோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு? ஒரு குழப்பம் இல்லை. எக்ஸிட் போல் பெரும்பாலும் ஸ்டாலின் வரும்னு தானே சொல்றாங்க. அது குழப்பத்துக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு 5 வந்து திமுக வெற்றி, 5-2 வெட்டியான எக்ஸிட் போல் எல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க. மூர்த்திக்கு எக்ஸிட் போல் 1, கந்தனுக்கு எக்ஸிட் போல் 1 போல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் கிரெடிபிலிட்டி உள்ள எக்ஸிட் போல் எல்லாம் ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருன்னு தெளிவாக சொல்றான். இதுல நீங்க சீமான் ஃபேக்டர் நிறைய குறிப்பிட்டிருந்தீங்க சார். இப்போ என்ன லெவல்ல இருக்கு சீமான் ஃபேக்டர்? சைலண்ட் ஓட்டு சீமானை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க. நான் சீமான் பற்றிய நம்பிக்கையை விடலை. பட் பரபரப்பான ஆர்ப்பாட்டமான வாக்குகள் வந்து விஜயை நோக்கி தான் சொல்றாங்க. சைலண்ட் ஓட்டு சீமானை காப்பாற்றுமா? ஆனால் எக்ஸிட் போல் சீமானுக்கு 4 தான் கொடுத்தாங்க, தந்தி 4 தான் கொடுத்தான், 8 வந்தாப்புல. அந்த மாதிரி அதிசயங்கள் இப்போ நடக்குமான்னு பார்க்குறேன். இப்போ கூட டாக்டர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸு ஹயாத் ஹோட்டல் நடந்தபோது ராஜேந்திரன், இது கார்டியாலஜிஸ்ட்டு, காவேரி ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்ட் ராஜேந்திரன், இன்னொரு ஃபர்மா கம்பெனி நண்பர் 2 பேரும் வந்து பார்க்கும்போது நாம் முன்னருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜபாளையத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறவரும் அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் விஜய்க்கு போட்டோன்னு சொல்கிறோம், நாங்கள் ஓட்டு போட்டதே நாங்கள் வந்து திமுக தான் போட்டோன்னு அந்த கருத்துக்களும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிட் போல்ங்கிறது வந்து திமுக தான் பிரபல சாதகமாக இருக்குது. விஜயை பற்றி உள்ள அந்த வால்யூம் இவ்வளவுங்கிறது இவ்வளவு தான் இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த விஜய்க்கு வந்து என்னை பொறுத்தவரை அந்த இடத்துக்குள்ள 3வது இடத்தை தான் கொடுக்குறேன். ஒரு சில இடங்களில் 2வது இடத்துக்கு சிட்டி அதிமுக தன்னோட ஆன்மாவை உயிரை இழந்த தென் மாவட்டங்கள் போன்ற இடங்களில் அதிமுகவை விஜய் பலவீனப்படுத்தலாமோன்னு தோணுது. ஓவரால் நம்ம சீமானுக்கு போட்ட ஸ்ட்ராட்டஜி, சீமானுக்கு போட்ட இதெல்லாம் வந்து சீமான் எந்த அளவுக்கு அறுவடை பண்ணுறாருன்னு ரிசல்ட்டில் பார்க்கணும். அதில் வந்து விஜயை பம்பாட் பண்ணி, விஜயை ஃபோக்கஸ் பண்ணி, விஜய்க்கு ஒரு ஹோப்பை கொடுத்து அந்த வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் போகக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. அதோட ரிசல்ட்டு 4ஆம் தேதி தெரியும். இது எப்படியோ விஜய்க்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வந்து வரணும்னா அது 40 விழுக்காடு இருக்கக்கூடிய ஸ்டாலினை பிடிச்சி சீட் கன்வெர்டபிலிட்டியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். எடப்பாடிக்கு மட்டும் கொஞ்சம் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துல வரலாம். மற்ற இடங்களில் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணிடுவாங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதில் இந்த அன்புமணி ஃபேக்டர், தினகரன் ஃபேக்டர்லாம் ஏதாவது கை கொடுத்துருக்கா சார் அதிமுகக்கு? அது நீங்கள் ஏதாவது கணிச்சிங்களா? எப்படி இருக்கா அவங்களுடைய பலம்? தினகரன் ஃபேக்டர் அதிமுக சென்டிமெண்ட் மீண்டும் துளிர்க்கிறதுக்கு ஒரு காரணம். அதிமுக சென்டிமெண்ட் துளிக்கிறதுக்கு தினகரன் ஃபேக்டர் ஒரு சின்ன காரணம். அது நான் மறுக்க விரும்பல. பட் முக்குலத்தோர் வாக்குகள் தினகரனை ஏற்றுக்கொண்டவங்க எடப்பாடியை ஏற்றுக்குவாங்கன்னா அது வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் 10.5 அது எதிராக தான் இருக்குங்கிறது என்னோட பார்வை. பட் ஏடிஎம்கே சென்டிமெண்ட், தினகரன் ஏடிஎம்கே ஆர்கேனரில் வெற்றி பெற்றவர். ஸோ அந்த சசிகலா, அந்த குடும்பம், ஜெயலலிதா விசுவாசி, பொருளாளர், இந்த ஏடிஎம்கே சென்டிமெண்ட் கொஞ்சம் இதாகிறதுக்கு தினகரன் ஃபேக்டர் வந்து எடப்பாடிக்கு உதவி இருக்கலாம். பட் முக்குலத்தோர் வாக்குகள் வந்து அவரை வச்சு வந்திருக்குமான்னு தெரியாது. வேலு கார்த்திகேயன் போன்றவங்கலாம் ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டில் அந்த எல்லாத்துக்கூடமே நல்ல தொடர்புள்ளவங்க. ஸோ அந்த காலங்காலம் உள்ள ஏடிஎம்கே சென்டிமெண்ட் கொஞ்சம் ப்ராப்பப் ஆகிறதுக்கு வேலு கார்த்திகேயன், தினகரன் போன்றவங்கலாம் அதில் உதவி இருக்கதான் நான் பார்க்குறேன். இதில் சசிகலா, ராமதாஸ், இப்போ அன்புமணியை பலவீனப்படுத்துறதா ராமதாஸ் அவர்கள் இறுதியாக தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்கிற லெவலுக்கு பேசியிருந்தாரு. அவங்க என்ன மாதிரி களத்துக்குள்ளார வந்திருக்கிறாங்க சார்? சசிகலா எடப்பாடியை பலவீனப்படுத்தி அதிமுகவுக்குள்ள ஒரு ரோல் எடுக்கணுங்கிறது சசிகலாவுக்கு நோக்கம். இவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி பலவீனப்பட்டாதான் நம்மகிட்ட எல்லாரும் வருவாங்கிறது அவருக்கு நோக்கம். இதில் என்ன மாதிரி ஃபேக்டர் அவங்க எடுத்துருக்கிறாங்க சார்? இதில் சசிகலாவுக்கு கொஞ்சம் ட்ராக்ஷன் இருக்கிறது நான் பார்க்குறேன். அவங்க முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்க, அது ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அந்த இடத்துக்குள்ள சசிகலாவுக்கு ஒரு ட்ராக்ஷனை பார்க்குறேன். டாக்டர் ஐயா வந்து அதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் டாக்டர் ஐயா பண்ணிட்டாருன்னு தான் பார்க்குறேன். அன்றைக்கே ஸ்டாலினுக்கு எதிராக அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, கலைஞருக்கு எதிராக பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டாலினுக்கு எதிராக அந்த வாக்காளரை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால
அவருக்கு ஸ்டாலின் ஆப்ஷனும் க்ளோஸ் ஆகி போச்சு. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவருங்கிற மரியாதையை தேர்தலுக்கு புறம் கொடுப்பார், அதை நான் நம்புகிறேன். அந்த மரியாதைக்குரியவர் தான் டாக்டர் ஐயா. பட் வாக்கு விதம் என்னன்னாலும் அவருக்குள்ள மதிப்பும் மரியாதையும் தமிழ் மண்ணில் என்னைக்கும் டாக்டர் ஐயாவுக்கு இருக்கும். கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் ஒரு 60 கேண்டிடேட் போட்டிருந்தார்ல சார், அவர் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினாரா அந்த ரிசல்ட்ல? யாருக்காவது அனுகூலமா சார்பா வருது? அவர் ஒட்டப்பிடாரத்தில் முன்னோட அவருக்கு அதிக ஓட்டு வருது இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க, நானும் அதை பதிவு பண்ணுறேன். மற்றபடி என்ன ஓட்டுங்கிறது 60 தொகுதியில் உள்ள ஓட்டுக்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து தான் அதை சொல்ல முடியும். அந்த வாக்குகளை வச்சு தான் அவருக்கு அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் முக்கியத்துவம் இருக்கும். இதுல இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல விஜயை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான போக்கு அரசியல்ல ஏற்படுத்தும் சார்? இல்லை, அது அவங்க கட்டமைச்சு முயற்சி பண்ணுறதுல அவங்க எந்த தவறுமே இல்லை. அதை ஒவ்வொருத்தரும் தங்களை கட்டமைச்சு மேலே வரதான் பார்ப்பாங்க. விஜயும் அவரை சார்ந்தவங்க விஜய் சென்றிக்கு அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணல, தவறே இல்லை. அதை எப்படி அடிக்கிறது உடைக்கிறதுங்கிறத மற்றவங்க தான் அலர்ட்டாக இருக்கணும். நமக்கு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில மூவ்களை நம்மளும் செய்தோம், நகர்த்தணும். அது உங்களுக்கே தெரியும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அந்த ஜனநாயகம் பட விவகாரம், இப்படி பல விஷயங்கள், போலரைசேஷன், சில விஷயங்களை நம்ம பண்ணணும். நாம் வந்து நம்மளுடைய அறிவு ஆற்றல் தொடர்பு இதுகளோட பண்ணுறோம். அவங்க விஜய் வந்து மார்க்கெட்டிங் பிராண்டிங்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து அதுக்குன்னு ஆளை பிடிச்சி ஊடகத்தில் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து பண்ணுறது நமக்கு வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இல்லைனாலும் கூட நம்ம தெளிவாக நமக்குள்ள அறிவு ஆற்றல் கான்டாக்ட் இதை வச்சு பண்ண தான் செய்கிறோம். ஸோ அவங்க விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி அதை கொண்டு போனதில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அப்படி தான் செய்வாங்க. கூட்டங்களை கேன்சல் பண்ணதே 4 கூட்டத்திலையும் அதே தான் பேசுவார். 4வது கூட்டம் போரடிச்சு போகும். அதனால 3 கூட்டம் பேசாமல் 4வது கூட்டத்தில் அந்த கருத்தை பேசுகிறாங்க. எனக்கு தெரியுது அதெல்லாம். மற்றவங்க பார்த்த பார்வை வேற, நான் பார்த்த பார்வை வேற. வரட்டும், பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.